இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. நம்மளுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், புதிய பார்வை ஆசிரியர் மா நடராஜன் முதலாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி தஞ்சையில் அவரது தமிழரசி மண்டபத்தில் ஆசிரியர் வீரமணி தலைமையில் நடந்தது. விழாவில் திமுக மாஜி எல்ஜி காசியானந்தன், தனியரசு எம்எல்ஏ ஆகியோர் கலந்து கொண்டு நடராஜன் வாழ்க்கை குறித்து ஆவணப்படத்தை வெளியிட்டனர். விழா ஏற்பாடுகளை மருபா அறக்கட்டளை சார்பில் செய்திருந்தாலும் தினகரனின் அமமுகவினரே நிறைந்திருந்தனர். விழாவில் பேசிய தினகரன், அரசியல் பேசவில்லை, என் சித்தப்பா நினைவேந்தல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சின்னம்மா கேட்டுக்கொண்டார். அதனால் என் வேலைகளை தள்ளி வைத்துவிட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லும் போதே கண்கள் கலங்கி பேச்சை முடித்து கொண்டார். அதே போல இந்த நினைவு நாள் விழாவுக்கு பார்த்தீங்கன்னா திவாகரன் உட்பட சசிகலா உறவினர்கள் ஒரு சிலர் வரல அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வெளியாயிருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா சசிகலா அவர்கள் ஜெயிலில் இருக்காங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். தற்போது தேர்தல் ரொம்ப சூடுபிடிச்சு போயிட்டு இருக்கிறதுனால அமமுகவோட வேட்பாளர்களை கூட சசிகலா அவர்கள் தான் அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாயிருக்கு. அதாவது போன வாரம் திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா சசிகலாவை தினகரன் அவர்கள் போய் சந்திச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வேட்பாளர்கள் பட்டியலை போன வாரம் தான் பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காரு. அதாவது தமிழகத்தில் இரு பெரும் கட்சிகளாக இருக்கிற அதிமுக திமுக இந்த ரெண்டு பெரும் கட்சிகளும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கூட்டணியில் இருக்காங்க. வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக இவங்க ரெண்டு அணியில் யாருக்காவது ஒருத்தர் தான் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா பேசப்படுது. ஏன்னா இருக்க சின்ன சின்ன கட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அணி கூட போய் கூட்டணி சேர்ந்துக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தற்போது தனித்து பெரும்பான்மையாக 40 தொகுதியில் நிற்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினகரன் அவர்கள் கட்சி, சீமான் அவர்கள் கட்சி, அதே போல் பார்த்தீங்கன்னா கமல் அவர்களோட கட்சி, இன்னும் ஒரு சில கட்சிகள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா தனித்து போட்டியிடுது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில சுயேட்சை வேட்பாளர்கள் கூட பார்த்தீங்கன்னா போட்டியிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து ஒரு 18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அதற்கு ஒரு முக்கிய காரணம் இந்த அமமுக கட்சி அப்படின்னு கூட சொல்லலாம். அதில் ஒரு சிலர் கூட பார்த்தீங்கன்னா தற்போது தினகரன் சார்பில் நிற்க போகிறாங்க. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பில், அதாவது இந்தியா டுடே அப்படிங்கிற ஒரு நியூஸ் கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. அந்த கருத்து கணிப்பில் தினகரன் அணிக்கு கிட்டத்தட்ட 2 தொகுதிகள் கிடைச்சதா தகவல் வெளியாயிருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவர் ஆர்கே நகரில் இவ்வளோ பெரிய கட்சி சப்போர்ட் இருந்து கூட அவங்களால ஜெயிக்க முடியல. ஆனால் இவர் தனியாக நின்று சுயேட்சை வேட்பாளராக நின்று ஜெயிச்சார். ஸோ இந்த முறை பார்த்தீங்கன்னா 2 தொகுதி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்களோட கருத்து கணிப்பு படி தினகரன் அவர்களுக்கு எத்தனை தொகுதி கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதே போல பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.